சரி இங்கே இதுல தெரிஞ்சு பேர் காய். ஆமாம், நானும் பார்த்தது இல்லைடா. எத்தஞ்செடியில் காய் இதோ கூட 2 காய் இருக்குது. அங்கே ஒரு காய் இருக்குல்ல, செம்மையாக இருக்குது. நல்லண்ணா பறவைகள் அதுதான் எவ்வளோ காக்கா இருக்குன்னு பாரு. அப்படியே ஆட்டி விட்டுனா இல்லை காக்கா பாருங்க. ஆமாம், அந்த மரம்லாம் இருக்குது அங்கே நிறைய இருக்குல்ல. ஒரு ராக்கெட் கிட்ட அங்கே விட்டோன்னா தாத்தாவே இந்த கடைசி வரைக்கும் போயிட்டீங்க வந்துட்டார். நான் ஒரு குண்டு போட்டால் அவ்வளோதான். பின்னாடி ஆப்ரேஷன் பண்ண தாத்தா இன்னைக்கு வருவார் ஆக்டர். செடி பார்க்காத மரத்தில் என்னடா ஒரு காலையை கூட காணோம். ஏதோ காயாக இருக்குது, என்னது இது? அதோட அங்கே பார்த்தோன்னா ஒரு குச்சி குடுமே இருக்காது, அந்த மாதிரி இருக்கும். காமி நேர்ந்துருக்க இரு வைமாங்க கையில். வேப்பங்காயா அது? அப்படிதான் தெரியுது. என்ன வேப்ப மரம் மாதிரி தெரியலையே இது. நல்லா ஒரு காக்கா காணும். இன்னைக்கு சாயந்தரம் ஒரு பீஸ்ஃபுல்லான ஈவினிங்காக தான் எங்களுக்கு அமைஞ்சுது. ஒரு சின்னதாக வாக்கிங் போகலான்னு சொல்லிட்டு போனோம். நல்ல சூப்பரான கிளைமேட்லாம் பார்த்தோம். இந்த மரம் பாருங்களேன், எவ்வளோ பெருசாக இருக்குது. எல்லாமே ஏரி மேலே இருக்குது, அதுதான் ஆச்சரியம். ஒரு சில மரம்லாம் வந்து நல்ல பசுமையாக இருக்குது, ஒரு சில மரம்லாம் இலெல்லாம் கொட்டி போய் வெறும் குச்சி குச்சியாக நிற்கிது. இந்த மரத்தை பாருங்கள், வெறும் விழுது. ஆலமரம்லாம் ஆனால் இது கிடையாது, இது என்ன மரம்னு தெரியல. மரத்துலேருந்து விழுது, அது ஒரு தனியாக ஒரு மரம் போகிற மாதிரி வித்தியாசமாக சூப்பராக இருந்தது. எல்லாத்தையும் பார்த்து வீடியோ எடுத்துக்கிட்டு ஜாலியாக இன்னைக்கு வந்தோம். சரி உங்களுக்கும் இதை காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். அந்த மரம் பாருங்கள், இது ஏரி உள் சைடு இருக்குது. எவ்வளோ பெரிய மரம், இது வாகைப்பூன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் அந்த மரம். அந்த பாதியிலேயே மறைச்சிருச்சு. ஈவினிங் சூரிய அஸ்தமனத்தையும் வீடியோ எடுத்திருக்கோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ பிடிக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இயற்கை பிடிக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். பாய்.